நம்முடைய இரு பிள்ளைகளும் படிப்பை முடித்தார்கள். தாயகம் திரும்பிக் கொண்டு இருக்கின்றார்கள். ஆமா, அவர்களை கண்ணிமை காட்பதை போல் வருக வருக என வரவேற்கின்ற கடமை பெற்றெடுத்த கடமை நம்மளை சென்றால் இருந்தாலும் வளர்த்த கடமை இவனை சென்றதே. சர்வ ஜாக்கிரதையோடு வரவேற்கின்றோம். இருந்தாலும் சென்று என் தங்கையை சந்திக்க வேண்டும்.
இந்த ஜமீன் கொட்டால குடிய நாட்டு மன்னருக்கு இளைய மகனாக என்னுடைய பேரு தேன்மொழி. இதனால அண்ணன் சாப்பிட்டு கேட்டா அண்ணா பொன்னை கண்டே உன்னை தேடி வந்த காரணம் என்ன தெரியுமா? தங்கச்சி, உனக்கு ஒரு திருமணத்தை செய்து வைத்து அழகு பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. உன்னுடைய விருப்பம் என்ன? ஊபி ஊபி ஆயிர அதான் சொன்னா அது வாயில பாக்காத போடா போதும். எனக்கு என்ன வயதாகிறது? இவ்வளவு சீக்கிரம் திருமணமா? ஏமா அண்ணா, அப்படியே திருமணம் செய்ய வேண்டும் ஒரு நிபந்தனை. என்னம்மா? என்ன வயசாவது குழந்தைக்கு? எனக்கு என்ன வயசாப்பா? ஐயோ, குழந்தைக்கு 20 வயசு அவரு தெரியாது மாத்தி சொல்லிட்டுக்கிறான். ஐயோ பாப்பா நீ மாட என்ன நிபந்தனை தெரியுமா? என்னம்மா? முதலில் உங்களுக்கு திருமணம் ஆக வேண்டும். சரி. வீட்டிற்கு அழகான அண்ணி வர வேண்டும். அந்த அண்ணி வயிற்றில் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்க வேண்டும். அந்த ஆண் குழந்தை தான் நான் லவ் பண்ணி திருமணம் செஞ்சுப்பேன். அப்படி என்றால் உனக்கும் எனக்கும் என்ன உறவு முறை தெரியுமா? மாமனார் மருமகள். ஐயோ, என்ன பேசி நடக்கிறாங்க? அவர் 2 பேர் பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? ஓ, என்னடா தெரியுது? இருமா, அவன் நாள் பேசினானுங்கிறான். பேசு. என்ன தெரியுது அவங்கள பார்த்தா? ஓ, அப்படியா? ஐயோ, என்னடா சொன்னாங்க? ஆமா, என்ன? ஒரு 2 பேர் பார்த்தா அண்ணெல்லாம் சொல்ல தம்பி கம்பி அதுதாண்டா என்ன சொன்னாங்க? இந்நாட்டு இளவரசர், இந்நாட்டு இளவரசி எந்த மரியாதை கொடுமோ உண்மையில் அண்ணாடா. ஓ, ஒரு 2 பேரும் மாத்தா ஆம்பளை அம்மாட்டி மேய்க்கலாம். அது நான் சொன்னமா? ஓ, அது நான் சொன்னேன். என்ன? இவங்க 2 பேரும் ஆம்பளை அம்மாட்டி கிடையாது, காதலர்கள். அண்ணன் தங்கைடாடி. அண்ணன் தம்பி சரிங்களா? நீ தான் முறத்துல போய் கிடக்குறேன். நாங்களும் அது மாதிரி இருப்போம். என்னடா கோத்தான்ற? நாங்கள் இருவரும் யார்? யாரு பாடா போடா?
உன்னை தண்டை காவல்காரனா எங்க வாடா போனவா இல்ல வேற என்ன காவல்கிட்டி நீ எப்போது திருமணம் வேண்டும் என்று கேட்கின்றாயோ அப்போது உனக்கு திருமணத்தை முடிக்கின்றேன். இப்போ எங்கே செல்ல வேண்டும்? நாம் தாய் தந்தை சந்திக்க வேண்டும். அப்பா அப்படி தெளிவாக சொல்ல நீடூடி வாழ்க என்று மனதார வாழ்த்துகின்றோம். ஆகட்டும். ஆமா ஐயா வாயில விடுறா. வாடாங்க. ஏய் திருப்பி என்னடா? ஐயோ இளவரசி வெளியால் சென்று பட்ட படிப்பு தாயர் திரும்பிருக்கிறாங்க. அவரு வெளியால் சென்று பட்ட படிப்பு முடித்தார்களா? ஆமாண்டா. அங்க ஒயின் ஷாப்ல பாட்டில் போறீங்களாங்களா? ஏய் ஏய். ஆஹா. சபாஷ். என்ன ஆம்பளை வயசுல பேசுறேன்? ஏய் சொல்லுடா. நான் சனிக்கு வந்துட்டேன். அம்மா அம்மா எங்க போய் வந்தீங்க? வெளிநாடு. டாக்டர். டாக்டர் படிச்சீங்க. என்ன டாக்டர் படிச்ச? பல் டாக்டருக்கு படிச்சிருக்கேன். ஆமா. ஏன்டா அழுவுற? மகள் பல் டாக்டர். ஆமா. பல் டாக்டர். வண்டியில உட்கார மாட்டேன். உட்கார மூணுல பேசிட்டே போலாம் சொல்லிட்டு கீழே தள்ளிட்டு சாப்பிட்டு தெளிங்கிறான். ஐயா சத்தியமா அந்த உண்மை தாங்க. என் கூட தான் வண்டியில வந்த சில செஞ்சு பக்கத்துல ரெட்டணி நாடகம். நாங்க 2 பேர் பக்கத்து ஊர் தான் ஒரு வள்ளூர் நான் பூந்தாண்டனும் 2 பேர் பைக்கில் உட்காந்து செஞ்சு வரைக்கும் பைக்கில் போயிட்டோம். அங்கேருந்து ரெட்டணி நாடகத்துக்கு நம்ம ஊர் மாரி ரோடு பஸ்ஸுக்கு கிடையாது பெருமாள் தான் ஏறி போனோம். நாங்க போன நேரம் ஜோன்னு ஆடி மாசம் மழை பிச்சுக்கிறது காட்டுது. அப்பா மழை பெய்யுற மாரியாத்தா என் பின்னாடி நிரபாரமா உக்காந்துக்கிட்டு வரான். ஆடு உக்காந்து நீர் போட்டு தூக்கணும் அப்படி வேறான் ஆடு. அப்பா வேற மழை வண்டி ஏற்றணும் நம்ம 2 பேர் வாரி அடிச்சுக்கணும் பக்கத்துல சேடு கை நிற்கிறா சொல்லிவிடணும்னா
ஏமா செஞ்சுக்க நீ போல பாருங்க நீ எங்க கெல்லுக்குது எங்க இருக்காதுன்னு எனக்கு தெரியாது உக்காந்து நாள் என்ன பண்றான் கீர் போட்டு தூக்குறாங்கன்னா நான் உக்காந்து தூக்கம் தான் தெரியும் எப்ப சாத்துல சரி சாத்துல சார் வந்து கடவுள் சத்தியமா எனக்கு தெரியாது அம்மா நான் நேரம் வண்டி முறுக்கி நேரம் ஊருக்கு போயிட்டு காலத்துக்கு பின்னாடி பார்த்தா ஆளை காணும் ஆனா என் கூட வந்தவர் எங்க சாத்துல சரி விட்டுக்கிறாரு ஆனா வாங்கினா 2 பேர் பேட்டரி அடிச்சுக்கின்னு வந்தா ஏமா இவன் என்ன வாக்கல ஆளு கீழே உயிரானோ சாத்துல அப்படியே பத்துக்கின்னு மறைச்சும் கிடக்குறான் நீ இவன் நேரம் இவன் மூஞ்சிக்கு நேரம் இவ்வளவு பேர் கல்லு ஒண்ணு மாட்டுக்கு இவன் தாலி பிடிச்சி தூங்கினா 3 பெல்லு கல்லு ஒரு மாட்டிக்கு தாலி பிடிச்சி தூங்கின ஆளு எப்படி இருந்துக்கிறான் கூப்பிடுறான் மாயாண்டா எல்லாருமே டாக்டருக்கு படிச்சுட்டா அப்ப நோயாளி யார் தான் படிக்கணும் எப்படி இந்த மாதிரி படி படிச்சா இந்த மாதிரி நோய் வரும் இந்த மாதிரி ஆளை தூக்கிடலாம் யாரு கேளு 3 காணாவே ஆளு மீட்டு வந்துடுறான் காணாவிலே ஆளு போக வேண்டியவன் என்னுடைய அண்ணன் இருமா பொறுமையா பேசுனா நான் அவனுக்கு கொடுத்து 850 ஓரா பேசுறியா ஊருகாவா பாடி லூஸ் ஆயிடுச்சு நான் அது சொல்லமா பாடினா உன் உடம்பு சொன்ன நான் இங்க வந்து என்ன அது வாங்க யூஸ் பண்றேன் பாடி யூஸ் ஆயிடுச்சு அவர் போறாரா ஏய் பாம்பத்தி ஜீவ கும்பே நம்ம குரு போட் انا ராஜா எங்க கம்பெனிக்கு கட்டி இது ராஜா கம்பெனி ஒரு ஆனா இப்படி பெட்டியாரா அதே வேலையே நீ வச்சு என்ன பண்ணுவியோ நான் தான் இப்ப இந்தாண்டி அந்தாண்டி ஓடி உன்னால முடியல உக்காந்து உதப்பட்டே சாகாத பாம்பர்த்தியம்மா உக்காப்போ ஆமா ஒரு ஆள் தானா என்னுடைய அவனுக்கு பொண்ணு யாருக்குறாங்க எத்தனை பேரு எங்கிறாங்க சொல்ல விட்டுடா என்னுடைய அண்ணன் ஓ இந்நாட்டு இளவரசர் யூ பிரதர் வருங்கால சிங்கம் ஐ யூ நோ இங்கிலீஷ் tell me please come on why நான் கேக்குறேன் என்னடான்னு கேட்டேன் யூ பிரதர் எதா மை பிரதர் திஸ் இஸ் மை பிரதர் இதா தோடா யூ பிரதர் ஏய் கண்ணு தெரியுமா தெரியாதா தெரியுமா இதா தோடா என்ன இதா இதா என்னடா இதா மொன்னா என் அண்ணன் இவர்தான் பால் எடுத்தால போய் நான் பாருடா நானா மாட்டா நாளை கை ஏய் ஆனா போடா லவுடிக்கா ஏய் அப்பா தானா பண்ணா ஏய் ஏய் கண்ணு தெரியுமா தெரியாதா உனக்கு தெரியுதா என்னுடைய அண்ணன் இவர்தான் தம்பி நீ வந்து முட்டை வேணும்னு நான் யாருக்குடா முட்டை ஏய் எந்த காலத்தை தூக்குறாங்க ஏய் இருடா இருடா ஏய் மாட்டாங்க இருடா லவுடிக்கா போ என்னடா பாவனை ஏண்டா இது என்ன பாவனை அது என் கம்பெனி முருகு வாத்தியார் சொல்லி கொடுத்துருக்கோம் என்னடா சொல்லி கொடுத்து போலாம் ஏய் கண்ணு தெரியுமா தெரியாதா முதல்ல ஆபரேஷன் பண்ணிக்க யாரியா நீங்கதான் அதான் யூனிவர்சிட்டி ஒன் ஹவர் சொல்ற அவர் பா ஏய் என்னுடைய அண்ணன் இவர்தான் ஐயா இங்க என்னடா வா சுகர் ஆகுது அண்ணா உட்காந்து என்னடா அப்படியே ஓபி வச்சுக்கானுங்க என்னடா நான் ஒரு ஓபி அடிக்கிறேன் மாமா அது யாரு மனைவியா ஆமாடா என்னுடைய மனைவி பெரிய அண்ணன் நீங்க ஓடுங்க ஏய் என்னடா ஒரு ஓபி அடிக்குதா அம்மா ஒரு லட்சம் அடிக்குதா ஆமாடா அம்மா ஒரு லிட்டர் அடிக்குதா எதுமே சமந்தனால எங்கடா நான் காலத்தை சொன்னாங்கறான் அம்மா உன் புள்ளியா இல்ல ஏய் என் மகன் தான் அவன் ஆமாடா ஐயா அம்மா நீ எங்க போய் வந்தா நானா சொல்ல வேண்டுமா ஆமா. சொல்ல முடியாது நான் பைத்தியக்காரனா நீ பைத்தியக்காரனா யாரா பைத்தியக்காரா
எங்க போறீங்க? ஏய், என்ன ஏன்டா மறைக்கிறேன்? நான் யார் தெரியுமா? யாரு? நான் ஒரு காவல்துறை அதிகாரி. ஏய், ஏண்டா? எல்லாருமே போலீஸுக்கு படிச்சுட்டா அப்ப திருடனுக்கு எவன் தான் படிக்கிறது? நீ தான்டா படிக்கணும். படிக்கணும். எப்படி? ஐயா இந்த மாதிரி படி படிச்சா இந்த மாதிரி திருடலாம். உன்ன மாதிரி ஆளுங்க ஏய், திருடத்துக்கு போனா உதப்படு. சொல்றேன். சரி. உன்ன மாதிரி ஆளு திருடத்துக்கு போறாங்க. ஒரு காம்பவுண்ட் எகிரி குதிரப்ப காம்பவுண்ட்ல கால் மாறி அப்படியா? உண்மைதான். ஏண்டா? வந்த பெண்கள் இருவரும் அழகாக ஆடினார்கள். ஆனால் ஒருவரும் வாய் திறந்து பேசவில்லை. ஆமாண்டா, ஆமாண்டா. எப்படி? வாழ்த்துக்கள் இளவரசரே. வாழ்க பல்லாண்டு. இளவரசியம்மா என்ன வாழ்த்துங்க. வாழ்க வாழ்க. அப்படியே ஆகட்டும். வணக்கம் பெரியவரே. அடி பூரி உங்க அம்மா கோணகாலியா யார பார்த்து பெரியவாரன்றா? என்னடா நம்ம உள்ள ஆளை வச்சுக்கின்னு கால ஆகமா பெரியவாரன்றா? அந்த ஆள் பார்த்து சொல்றியா? பார்த்தா 9 கிலோ. ஏன்டா அழற? போவாரு பஸ்ல சீட்டு பிடிப்பாரு. சீட்டு பிடிப்பாரு. ஆனா உட்கார முடியாது. ஏன்டா 9 கிலோ முதல்ல போய் சீட்டு மேல உட்காந்து 9 கிலோ வருது. அதுக்கப்புறம் தலைகாணி மேல ஏறி உட்கார மாரி உட்காந்து இருப்பாரு. அதே சீட்டு இல்லாத பஸ் இருந்தா இருந்தா பின்னாடி பக்கம் ஏறிப்பார். ஏரி வலிக்கு போற ஆயாங்க கவர்மெண்ட் பஸ் போக தனியார் பஸ்ல போக மாட்டார். அப்படியா? ஏரி வலிக்கு போற ஆயாங்க சென்ட்ரா போய் ரூம்பிடுவாங்க. ஆயா பின்னாடி தான் நாடகம் அட்டியா நிப்பாரு. காலை சேர்த்து வைக்க நடக்க முடியாது. நடக்க முடியாது. அகலமா புடிச்சுக்கின்னு மேல கம்மி புடிச்சுக்கின்னு போவாரு. போவாரு. தூக்க கண்ணிலே வரீங்க வரீவர் விழுவாரு. அந்த ஆயாங்க மூஞ்சி மேலே குத்துவாங்க. எதுக்கு? இவன் வரி வீர்த்தனால மேல வந்து வீழ்த்தனால. ஏமா டிரைவர் 2 வேக தடை ஏறி பிரேக் அடிச்சாருன்னா போதும். அடிச்சதும் 9 கிலோக்கு திருவேசில போய் அந்த ஆயா மேல ஒரு மோதி அந்த ஆயா பார்த்தீங்கன்னா பொது கண்ணாடி ஓடிச்சு வெளியே போய் மாட்டேன். அறிவு கட்ட முண்டோம். வயதில் பெரியவன் என்று மரியாதையா சொன்னேன்டா. அப்படியா சொன்ன? ஆமாண்டா. பாப்பா என்னடா? ஐயோ என்னடா மொத்த சூப்பரா எங்கடா வைக்கிற கைய? போச்சுக்காதா? ஏய் எதற்காக எதுக்காகடா ஆச்சு? முதல்ல வந்து ஒண்ணுத்துமே காட்டாத போட்டியா? காட்டவில்லையா? எம்பாங்க அப்படியே ஆயிரம் காட்டு காட்டணுமா? அப்படி சொல்லிட்டா. ஏண்டா ஆடல் பாடல் சரி, அது என்னடா லொடல் லொடல் தெரியாதா? இதுதான் ஆடல், அதுதான் ஆடல், இதுதான் பாடல், அதுதான் பாடல், இதுதான் இங்க தாம்பாத்துங்க பண்ணுங்க. நீ ஆடு ஆடு ஆடு
ஏய், நான் ஆடு ஆடு பாத்தியா உன்னை பார்த்தோன்னே பாடுறாடி ஆளு பாவம் இவர் வார கீழே அவனு கவுச்சு சொல்லிடா ஆடு ஆடு இளவரசருக்கு நட்டுக்கு கண்கள் இரண்டு அப்படி இனிமேல் சொல்லிடா. டேய், உனக்கு தேவை ஆடல் பாடல் அதுலயும் இவ்வளவு தானே வச்சு போட போட கூட இருந்தா
அவன் வீணாக பேச மாட்டான், அவன் வீடு வந்து வாங்க மாட்டான். அதைய பொறுத்து அடுத்த பெண் எங்கே? முடியுமா? வணக்கம் அண்ணா. நீடூடி வாழ்க. வணக்கம் மகாராணி அம்மா. வாழ்க உன்னுடைய கலை. இளவரசி அம்மா, எனக்கு இது வாழ்த்துங்க. வணக்கம்டா அப்ப எல்லாம். நானும் சொல்றேன் சொல்றேன். சொன்னேன். யார பார்த்து பெல்லாம்? ஒண்ணுதான் சொன்னேன். I love you, பெல்லி. யாரு நீ? யாருக்கு? உனக்கு? எனக்கு சொல்ல பேரு பெல்லாம், அவர் பேரு பெல்லி. ஏய் சீ, என்ன பேசுற? எங்க ரெண்டு பேரு பெரிய யாரு யாரு? யாரு? ஆமா, உங்களுக்கு பேர் வச்சது யாரு? அப்பா தான்.
நீங்க முடிச்சா நீ காலம் மாட்டி வச்சுட்டா நீ நாடகத்துக்கு வர வரைக்கும் பேசினாங்கம்மா. என்னம்மா சொல்ற? சப்தி பேட்டா என்னடா தங்கச்சின்ற கை எதுவுமே கண்ட இடத்துல வைக்கிற நியாயமா நீதியா? தட்டி பார்த்து கொட்டாமுச்சி பையா அம்மா வச்சிருக்கோம் அதுலயே வச்ச வாங்க எங்க வைக்கிற கை நீ நான் வைக்கிறேன். நான் எதிர வைக்கிறேன். என்ன பழக்கம்? அந்த காட்சி நான் தெரிஞ்சுக்கணுமா? ஏன்டா புலம்பி புலம்பி ஆயிரீங்க? நான் ஏன் புலம்புறேன்? நீ தான் புலம்புற. மத்த நாடகம் ஆடிட்டா நான் உனக்கு வெளியே கொடுத்துட்டேன். மத்த பாலம் பேச்சு இருக்கு. என்ன அழுத்த காரணம் என்ன? வெளிநாட்டுல இருந்து இருளர் வந்துக்கிறார். படிச்சுக்கிறியா? ஸ்கூல் போயிருக்கிறியா? என்ன பழக்கம்? என்ன பழக்கம் நான் கேட்கறேன். நான் தலைமையில அடிக்கிறேன். நான் போனோம். வந்திருக்கிறாரு பையா இளவரசி அம்மா ஆமா இளவரசி அம்மா. பார்த்து அப்படி பேசவே பேசாது. மன்னர் இருந்து விட்டார். மன்னர் இருக்கிறார். ஆமா இளைய மகாராணி வந்திருக்கிறார்கள். அரியல் போனீங்களா? அப்படிதான் பேசலாம். மகாராணி வந்திருக்கிறார்கள். வந்திருக்கிறாங்க. சிறப்பா இருக்க வேண்டும். நீ ஆடு 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 மொத்தம் பொழுது ஓட்டுற மாதிரி பேசுறாங்க. அப்படி பேசாதே. நீ ஆடு ஆடு. உனக்கு பிடிக்காது? பிடிக்காது. பிடிக்கல? அது எப்பவே நாட் பண்ணிட்டாங்க தெரியாது. நடக்குதுங்க. உனக்கு பிடிக்கல? ஏய் பிடிக்கல. நான் பாரு 2 வருஷம் ஆகுது தாய் மக்கள் போச்சு. சிறப்பா இருக்க வேண்டும்.
இப்ப என்னடா கேக்குது? புரியுமா உளிவின்னா என்ன? புரியுமா? அந்த பெண் நாட்டியாரை பத்தி மத்த விட்டா அதை காமிச்சு இருந்தாலும் ஐயா இப்போ நாட்டில் ஆட்டம் தெரியாது கிடையாது. இப்போது ஆட போகின்றார்களே ஆமா. அதுதான் நாட்டியம். யார் ஆட போறா? இந்த வருஷமா அடடே, என்னுடைய மகன். பாரம்பரிய நாட்டியம். சரி, ஆகட்டும். ஆமா. இப்போது நீங்க ஏற்ற சுதிரி பாடணும். ஆமா. ஏற்ற சுதிரி பாரத்து ஏற்ற ஊருக்கு ஆகணும். சரிடா. ராகத்தில் ஒரு பாடு பாடணும்.
நாட்டியம் என்னடா இவனோட மிக சிறப்பான நாட்டியம் இருக்கிறது. இந்த நாட்டியம் இருக்குடா. அம்மா அடி பார்த்தது இல்ல? இது ஆமா நான் இதுவரை பார்த்ததே கிடையாதுடா. அம்மா அம்மா நாட்டியம் அடி பார்த்தது இல்ல? பார்த்ததே கிடையாது. சிறப்பான நாட்டியம். ஐயா வந்தவங்க காலானா நாங்க. ஆமாண்டா. அம்மா எப்படி ஆடும்போது? எப்படி ஆடுவார்கள்? அதுவும் காலானா ஆடும்போது. ஆனா தலைமீது தவள் மீது ஆட போகிறார்கள். அப்படியா? அம்மா சரி, ஆகட்டும். சிறப்பாக இருக்கு. சிறப்பாக இருக்க வேண்டும். விருப்பமாக அமருங்கள். அம்மா